குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 5/8/2025 ஸ்ரீ சக்தியோட ட்ரா நம்பர் 479க்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம். என்னைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 4ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம். 4ஆம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் இந்த பாக்ஸில் பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா 155 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 177. டபுள்ஸ் வந்துருந்துச்சுன்னா 55 இல்லை 77 பாஸ் ஆகிருக்கு. இல்லை அப்படின்னா 9767 கொடுத்துருந்தேன், அதில் 7 மட்டும் பாஸ் ஆகிருக்கு சி போர்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 97 அப்படிங்கிறது இங்கே 97 இருக்குது, இங்கே 97 இருக்குது, இங்கேயும் 97 இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 27 இருக்குது அப்படின்னு. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 177. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் 177 அப்படின்னு வந்துருக்கு. அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 584 பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 97 இருந்துச்சு. அதனால் 97 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 7 வந்துருக்கு. 7 எப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 77. 7 வந்துருந்துச்சு அப்படின்னா 77. ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே இதுக்கு வர்ற நம்பருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 97 இருந்துச்சு, 67 இருந்துச்சு, அதனால் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 77 எடுத்திருக்கேன். 96 கொடுத்துருந்தேன், அவங்க எடுத்தது 77. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வின் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இப்போ இன்றைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் கைடன்ஸ் மட்டும்தான். இப்படி வந்திருக்கு, இப்படி வரலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் நம்பர்ஸ் இதுதான் வரும் அப்படின்னு என்றைக்குமே நான் சொன்னதில்லை. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி இந்த பிளேஸை பேஸ் பண்ணி வரலாம் அப்படிங்கிறது, நம்பர்ஸ் எடுக்கிறது உங்களோட சாய்ஸ் தான். சொல்கிறத கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு எந்த நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு உங்களோட சாய்ஸ் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே சார்ட்டு தான் எடுத்திருக்கேன். நேற்று எடுத்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 4, 5, 8 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8, 5, 4 அப்படின்னா இந்த நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 707, 77 பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏசி 4, 8 அப்படிங்கிறது 8, 4 பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் மேலே இருக்கக்கூடிய 7, 7 பிசியில் பாஸ் ஆச்சு. அதே மாதிரி பாஸ் ஆச்சு. மேலே இருக்கக்கூடிய நம்பர் பாஸ் ஆகலாம் அப்படின்னா 906 பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம். இல்லை சென்டர் நம்பர் விட்டோம் அப்படின்னா 96 பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம். இல்லை வந்த நம்பர் இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணியே பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 707, 158 அப்படிங்கிற நம்பரில் 8, 5 பாஸ் ஆச்சு. 2 நம்பர் 8, 5, அதாவது 5, 8, 4 அப்படிங்கிற ரிசல்ட்டு 5, 8, 4. இப்போ 5, 8ங்கிறது பாஸ் ஆச்சு. அடுத்து பேலன்ஸ் இருக்கதான் 155 அப்படின்னு கொடுத்துருந்தேன். இப்போ அதே மாதிரி 8, 5 பாஸ் ஆகிருக்கு 2 நம்பரு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 1, 7 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 07. 2 நம்பர் பாஸ் ஆச்சு அப்படின்னா 85 பாஸ் ஆச்சு, 17 பாஸ் ஆச்சு. அடுத்து இருக்கிறது 07 அல்லது 70 பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 177 அப்படிங்கிறது ரிசல்ட். நேற்று ரிசல்ட் 177. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பார்க்கணும். பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 499 இருக்குது. ஸோ எகைன் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது மாதிரி இருந்துச்சு, 9 பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 991, அதாவது 919 வரலாம். இல்லை பேலன்ஸ் நம்பர் வந்துச்சு அப்படின்னா 499 வரலாம்.
பேலன்ஸ் நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா 499. 7 ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா 479. 1 ரிப்பீட் ஆச்சுன்னா 199 அல்லது 919. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் 7 அப்படியே இருந்துச்சு அப்படின்னா 179 அந்த மாதிரி வரணும். இல்லை பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி வரல, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வருது அப்படின்னா 26 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 26. ஏன் 26 கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்றுக்கு பதிலாக 2 வர சான்ஸ் இருக்கும். 7க்கு பதிலாக அதோட பவர் 2 வர சான்ஸ் இருக்கும். 1க்கு பதிலாக 2 வரலாம், 7ஓட பவர் 2 வரலாம், 7 6ங்கிறது வரலாம். அதனால 26 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 07 அல்லது 70ன்னு கொடுத்துருப்பேன். அது மாதிரி 07 வந்துச்சுன்னா 07 அப்படிங்கிறது இங்கே இருக்கு, இங்கேயும் 07 இருக்கு, இங்கேயும் 70 இருக்கு. அதனால 07 அப்படின்னா 07 பேஸ் பண்ணி பார்க்கணும். 07 பேஸ் பண்ணி 3 இருக்கு, இங்கேயும் 037 6, 073 076 071 அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி சார்ட் நல்லா பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், எப்படி வரலான்னு பாருங்கள். அதை பேஸ் பண்ணி பவர் நம்பர் கொடுத்துருக்கேன். பவர் நம்பர் பாருங்கள், 177. உன்னோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 6 பவராக வந்துச்சுன்னா 6, இல்லைன்னா 9 வர சான்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா 50 வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ முதல் நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 8 4, 5ஓட பவர் 9. ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்திருக்கு. ஏ போர்டில் 1 வந்திருக்கு. இப்போ அதனால தான் சொல்கிறது, 1க்கு பதிலாக 6 வரலாம், இல்லை 9 வரலாம், இல்லை 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 7ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 2 இல்லை 4, 2 அல்லது 4, இல்லை 8 அல்லது 3. இதை பேஸ் பண்ணி தான் வரணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 6ங்கிறது இருக்கு. 2 ஏன்னா டபுள்ஸ் வந்ததுனால 2 6, இல்லை 777ஓட பவராக வந்துச்சுன்னா 22 வரலாம். 22 பேஸ் பண்ணியும் 6 வரலாம். 44 அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 44 இருக்கு. 9044 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 44 வர சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 9044 வர சான்சஸ் இருக்கும். இல்லை 88 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 88 அப்படிங்கிறது சார்ட்ல இல்லை. 33 வருது, 33ங்கிறது இருக்கு. அதனால டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 44 வரலாம், 22 வரலாம், 33 வரலாம். அதை பேஸ் பண்ணி சார்ட்ல எங்க பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ 44 அப்படிங்கிறது இங்கே இருக்கு, 44 அப்படிங்கிறது இங்கே இருக்கு. இப்போ 1க்கு பதிலாக 6 வந்துச்சு அப்படின்னா, இல்லை 1க்கு பதிலாக 0 வந்துச்சுன்னா 9044 வர சான்சஸ் இருக்கும். 3 வந்துச்சு அப்படின்னா 7033 வர சான்சஸ் இருக்கும். 9 வந்துச்சுன்னா 199 அல்லது 499 வர சான்சஸ் இருக்கும். டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்ததான். 07 அல்லது 70, 96 ஆர் 69, 97 ஆர் 79, 26 அல்லது 01 அப்படிங்கிறது ஆல்போர்ட் நம்பர்ஸ். இப்போ சப்போஸ் 770 வந்துச்சு அப்படின்னா 706, 707, 708 அப்படிங்கிறது ஏ போர்டில் 7 வந்துச்சுன்னா. ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 479, 79 வந்துச்சு அப்படின்னா 79 கொடுத்துருக்கேன். அது மாதிரி வந்துச்சுன்னா 479 ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா, இல்லை 179. 26 கொடுத்துருக்கேன் ஆல் போர்டில். 26 வந்துச்சு அப்படின்னா 269, டபுள்ஸாக வந்துச்சுன்னா 262. 1 டபுள்ஸாக வந்துச்சுன்னா 101. நான் ஆல் போர்டில் 01 கொடுத்துருக்கேன். அது மாதிரி டபுள்ஸாக வந்துச்சுன்னா 101.
இதுதான் நம்பர்ஸ். இப்போ 444 வந்துச்சு அப்படின்னா 9044 வர சான்சஸ் இருக்கும். 3 வந்துச்சுன்னா 7033 வர சான்ஸ் இருக்கும். 9044 7033 அப்படிங்கிறது டபுள்ஸ் வந்துச்சுன்னா. இல்லை அப்படின்னா சொன்ன பிளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.